ஈரான் பூமிக்கு அடியில ஒரு பிரம்மாண்டமான ராணுவ கோட்டையை கட்டி வச்சிருக்குது. கடந்த 30 வருஷங்களா ஈரான் தன்னோட ஒட்டுமொத்த தற்காப்பு வியூகத்தையும் பூமிக்கு அடியில மாற்றி இருக்குது. இதை தான் அவங்க மிசைல் சிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஈரானோட மிசைல் சிட்டிஸ் ஏதோ சாதாரண ஆயுத கிடங்குகள் இல்ல. அங்கேயே ஏவுகணை தயாரிப்பு, பராமரிப்பு, ஏவுதளம் எல்லாமே இருக்கு. பூமிக்கடியில இருக்க ஒரு ராணுவ பெருநகரம், கூடவே அங்க ராணுவ வீரர்களும் ஒரு கட்டமைப்பும் வசிக்கக்கூடிய வசதியும் இருக்கு. இந்த மிசைல் சிட்டிஸ்னு சொல்றோம் இல்லையா, இதுல இருக்க தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஈரான்ல மிகப்பெரிய மலைகள் இருக்கு. இது எல்லாமே ரொம்ப கடினமான ஊடுருவ முடியாத மலைகள், அந்த அளவுக்கு பாறைகளால ஆனது. இதுக்கு அடியில தான் ஈரான் ரொம்ப புத்திசாலித்தனமா அவங்களோட மிசைல் சிட்டிஸை வச்சிருக்கிறாங்க. இது எத்தனை அடி ஆழத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600 அடி. ஈரான் ரொம்ப முன்னெச்சரிக்கையா இந்த மாதிரி ஆழத்தை தேர்ந்தெடுத்து அங்க மிசைல் சிட்டிஸை அமைச்சிருக்கிறாங்க. ஈரான் ஏன் இவ்வளவு ஆழத்துல அந்த ஏவுகணை நகரங்களை அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா போன்ற நாடுகள் கிட்ட பங்கர் பஸ்டர் அப்படின்னு குண்டுகள் இருக்கு. அதாவது இது போன்ற பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பதுங்கு குழிகளை தாக்கக்கூடிய ஒரு குண்டு. அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா GBU-57. இது எவ்வளவு ஆழத்துக்கு போய் தாக்கும் அப்படின்னா வெறும் 60 மீட்டர் தான். அதாவது அமெரிக்கா தாக்க முடிந்த அந்த ஆழத்தை விட 10 மடங்கு பாதுகாப்பான இடத்துல அவங்க இருக்காங்க. ஈரானோட பொறியாளர்கள் ஒரு ரகசிய ஆயுதத்தை பயன்படுத்துறாங்க. அதுக்கு பேரு அல்ட்ரா ஹை பெர்ஃபார்மன்ஸ் கான்கிரீட். இது சாதாரண சிமெண்டால கட்டப்படுறது இல்லை. இதுல குவார்ட்ஸ் மற்றும் எஃகு இழைகள் இருக்கு. குண்டுகள் வெடிக்கும் போது ஏற்படக்கூடிய அதிர்வுகளை ஒரு ரப்பர் மாதிரி இது உள்வாங்கிக் கொள்ளும், ஆனா சிதையாது.